நேர்களே, வாழ்ந்தாலும் இயேசும் உலகம், தாழ்ந்தாலும் இயேசும் உலகம் அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக இங்கே நடக்கிற ஒன்று தான். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய குடும்பத்தினரும் தற்பொழுது மாட்டியிருக்கிறார்கள். ஸோ நடிகர் நெப்போலியன் தரப்பில் இருந்து அவருடைய சகோதரரும் அவங்களுடைய மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஒருத்தரும் சேர்ந்து நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் இன்னைக்கு பரபரப்பான ஒரு புகார் ஒன்றை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது நெப்போலியன் அவருடைய மூத்த மகன் தனுஷுக்கு எதிராக தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் சில மர்ம நபர்கள் அப்படின்றது தான் இந்த குற்றச்சாட்டோட பின்னணியா இருக்கு. இதுல என்ன விவகாரம், என்ன விஷயம், எதனால இந்த அவதூறு பரப்பப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தனுஷ் அவர்களுக்கு நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி தான் இந்த அவதூறு கருத்துகள் பரப்பப்பட்டு வருகிறது. நடிகர் நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மயோபத்திக் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்ற ஒரு தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்திருக்கார். ஸோ இந்த நிலையில் தன்னுடைய மகனுடைய சிகிச்சைக்காக, அந்த வசதிக்காக தன்னோட குடும்பத்தோட நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆன விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சோஷியல் மீடியாவில் அடிக்கடி அவருடைய வாழ்க்கை அமெரிக்காவில் எப்படி போயிட்டு இருக்கு, அவருடைய பயணங்கள் இதை பற்றிலாம் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த நிலையில் தான் நடிகர் நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷ் அவருக்கு திருமணம் நிச்சயமாகப்பட்டது. தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜப்பான்ல கோலாகலமாக நடந்தது தனுஷ் மற்றும் அக்ஷயாவுடைய திருமணம். இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து கூட நிறைய பிரபலங்கள், நடிகர் நடிகைகள் எல்லாம் அதில் பங்கெடுத்து கொண்டு விழாவை மாதிரி சிறப்பிச்சு அந்த காட்சிகளை நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு தான் இருந்தோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் பற்றி ஒரு பக்கம் வாழ்த்துகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுத காட்சிகள் எல்லாம் இங்கே வைரலாக போச்சு. ஸோ வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சாலுமே, இன்னொரு பக்கம் இந்த திருமணம் குறித்து அவதூறான கருத்துக்களையும் சிலர் தொடர்ந்து இணையவெளியில் பகிர்ந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த திருமணம் குறித்து, தனுஷ் மற்றும் அக்ஷயா இவர்களுக்கு இடையேயான திருமண பந்தம் குறித்து தேவையில்லாத விமர்சனங்களும் கடும் சொற்களையும் சில நெட்டிசன்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில் நெப்போலியன் தரப்புல இருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணும்னே இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த திருமண பந்தத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, பையனுக்கு உடம்பு சீரியஸ் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நெப்போலியன் தரப்பினுடைய குற்றச்சாட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் இன்று நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த தகவலையும் நெப்போலியன் அவருடைய சகோதரர் வெளியிட்டிருக்கார். ஸோ வரும் நாட்களில் இன்டர்நெட்டில் இந்த மாதிரியான ட்ரோலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சமூகம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரியான புகார்கள், இந்த ட்ரால் பண்ற நபர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் வரும் நாட்களில் இந்த மாதிரியான கேசஸ் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குமா அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவையில்லாத வதந்திகளும் தேவையில்லாத பொருளைகளும் ஒருவர் வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக அமைவது என்பது இணையத்தின் சாபக்கேடாகவே இருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா இந்த புகார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.